फ्रेंड्स वेलकम टू ब्यूटी किचन फेस पैक इनकी और फेस पैक எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் இந்த அளவுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம ஃபுல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கடல நம்ம இதல சீவிட்டு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு எடுத்துக்கணும் ஒரு பீட்ரூட் அளவுக்கு இப்போ இது நம்ம அப்படியே ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நம்ம ஸ்ட்ரெயினர் வச்சு வேற அந்த ஜூஸ் மட்டும் நமக்கு தேவையா இருக்குது அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் இதில் வேற எதுவும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு இதில் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு வேற இதுல ஜூஸ் தான் தேவையா இருக்கும் நமக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெச்சா கூட பரவாயில்லை ஒரு பெரிய பீட்ரூட்டை நம்ம எடுத்தோம்னா நமக்கு ஒரு டீஸ்பூன் இல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு கிடைக்கும் பாருங்க இப்போ எனக்கு இது 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் எனக்கு கிடைச்சது ஒரு பீட்ரூட்டுக்கு 1 டீஸ்பூன் தான் நம்ம எதுமே இல்ல ஆட் பண்ணல வேற அதல சுரண்டி எடுத்துட்டு நம்ம அத பிரஸ் பண்ணி இந்த ஜூஸ் மட்டும் எடுத்துறோம் இதுல வந்து நம்ம சீக்க வந்தது அலோவேரா ஜெல் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் போட்டு நம்ம இத நல்லா இத கலக்கிக்கலாம் நான் ரெடிமேட் அலோவேரா ஜெல் வாங்கியிருக்கேன் உங்கள்ட்ட கத்தாழை இருந்தா கூட நீங்க கத்தாழை யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம அலோவேரா ஜெல் பீட்ரூட் ஜூஸ் ரெடிமேட் எடுத்துக்கிறோம் இதுல அலோவேரா ஜெல் mix பண்ணிருக்கோம் இப்போ இதுல அடுத்து முக்கியமான பொருள் நம்ம எடுக்கிறதுனாக்கா மைசூர் பருப்பு நான் இத கழுவி காய வச்சிட்டு நான் 2 டீஸ்பூனுக்கு மைசூர் பருப்பு எடுத்துக்கிறேன் இப்போ இத கழுவி நான் காய வச்சிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் இப்போ இத நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் மைசூர் பருப்பு நம்ம அரைச்சு நல்லா ஜெலிச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும் ரஃப்பா இருக்க கூடாது சாஃப்ட்னஸ் இப்போ இதல நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் ஏனா பீட்ரூட் ஜூஸ் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மைசூர் பருப்பு எடுத்துக்கிறேன் இதுல ஃபுல்லா நல்லா கட்டி இல்லாம நல்லா நம்ம கலக்கிக்கலாம் அங்க ஒரு சூப்பரான நமக்கு நல்ல ஒரு கலர் நமக்கு வெச்சிருக்குது எவ்வளவு சூப்பரான கலரா இருக்கு பாருங்க ஆல்ரெடி பீட்ரூட் கலர் தான் இன்னும் நம்ம இதெல்லாம் பயன்படுத்துவோம் நல்ல சூப்பரான ஒரு கலர் வந்துச்சு இது ஆன் பென் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணலாம் இது நீங்க ফুল பாடிக்கு தேவைன்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்கும்போது இல்ல நீங்க ஒரு ஃபேஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபேஸ்க்கு தான் இது ஒரு க்ரீம் போல இல்ல ஃபேஸ் பேக் போல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும் பாருங்க இப்போ இதல நம்ம கத்தாழை mix பண்ணிக்கிட்டு அத நம்ம ஈரப்பதத்தை நம்ம தக்க வைக்கும் பீட்ரூட் நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா கலர் பண்ணி கொடுக்கும் லைட் பிங்க் கலரா நமக்கு இது நம்ம அப்ளை பண்ண தான் நமக்கு தெரியும் ஒரு நாள் 2 நாள்ல நமக்கு இல்ல 1 வீக் அப்ளை பண்ணா எனக்கு எந்த ரிசல்ட் இல்லையே எதுமே எனக்கு தெரியல அப்படினா இல்ல நம்ம இது கண்டினியூவா ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு அதுக்கு தக்க பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது இல்லாம இதுல வந்து மைசூர் பருப்பு வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட்டா நல்லா க்ளோவா வச்சிருக்கும் அது ஏற்கனவே மைசூர் நல்லா சாஃப்ட்னஸ் அது நைஸா இருக்கும் அதனால நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டா வர இருக்கும் பாருங்க இப்போ இது நான் கையில அப்ளை பண்ணி காட்றேன் இது நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கணும்
பாருங்கள். ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நைட்டில் நீங்கள் போட்டு நீங்கள் காலையில் வாஷ் பண்ணலாம். இல்லை நைட்டே ஒரு 10 மினிட்ஸ் விட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு அது பீட்ரூட் இருக்குது, தித்திப்பு இருக்கும், எறும்பு ஏதாவது இதாகிடுமோன்னு. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் நைட்டே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு 3 டைம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களால் முடியலனா வீக்லி 2 டைம்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.